Hello friends, welcome to my channel. The first one திருக்குறள் series upload பண்ண போகிறோம் 1 to 20 அதிகாரம். அதில் ஒழுக்கமுடைமை வந்து பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க போது ஒரு படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் விட்ட மாதிரி இருக்க போது ரொம்ப வளவலன்னு பேசாமல் சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The first one ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் வெளுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு எல்லா சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம் தான். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்ம ரொம்ப என்ன பண்ணணும்னா உயிருக்கும் மேலானதாக கருதி காக்க வேண்டும். விழுப்பம் சிறப்பு, ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எவ்வளவு நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் தான் நம்மளுக்கு நல்ல துணையாகும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதனை ரொம்ப விரும்பி காக்க வேண்டும். பரிந்து விரும்பி, ஓம்பி போற்றி, தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். தேர்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், உள்ளே என்ன சாமி இருக்குது, என்ன டெக்கார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். ஒழுக்கம் உடைமை குடிமை இலக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவர் தான் உயர் குடியினர். ஒழுக்கம் இல்லை அவர்கிட்ட, காசு பணம் நிறையா இருக்குது, பட் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க இழி குடியினர் தான். குடிமை உயர்ந்த, குடியின் தன்மை, இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கத்துக்கூட ஆப்போசிட் இழுக்கம். ஒழுக்கமாக இருக்காங்கன்னா உயர்குடி, ஒழுக்கம் இல்லை அப்படின்னா இலிகுடியினர். அவ்வளோ வள்ளுவரை தான் சொல்கிறாரு. மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்துட்டான் அப்படின்னா அதை மீண்டும் லேர்ன் பண்ணிக்க முடியும். பட் ஒழுக்க நெறியில் வாழ்கிறதவே மறந்து போயிட்டான் அப்படின்னா அவனோட குடி பிறப்போட சிறப்பே அழிந்து போயிடும். அந்த குடும்பமாக ஐயோ மோசம், அவங்களாம் ஒரு நல்ல பேரே இருக்காது அவங்களுக்கு. ஈவன் தான் அவங்க நல்லா செஞ்சிருந்தா கூட ஒருத்தரோட ஒழுக்கம் தவறிச்சுனா கூட அவங்க இலிகுடியினர் தான் சொல்லுவாங்க. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை இருக்கவன்கிட்ட செல்வம் நிலைக்காது. அதே மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது. போன்று வந்திருக்கனால அது ஒரு உவமை அணி. அழுக்காறு பொறாமை, ஆக்கம் செல்வம். அழுக்கு மனசு எவ்வளோ அழுக்காக இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அதான் பொறாமை. ஆக்கம் அப்படின்னா செல்வம். ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. ஒழுக்கம் தவறி போயிருச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் அதை நன்கு உணர்ந்த சான்றோர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா தன்னோட ஒழுக்க நெறியிலேருந்து தவறியே வாழ மாட்டாங்க. ஏதம் குற்றம், உறவோர் மன வலிமை உடையோர், ஒழ்கார் விலக மாட்டார், உரம் அப்படின்னா வலிமை. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமாக இருக்காங்க, ஒழுக்கமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. ஒழுக்கம் இல்லாட்டி அவங்க அடையக்கூடாத பழியை அடைவர். எய்துவர் அடைவர், மேன்மை உயர்வு, இழுக்கம் குற்றம். எய்துவர் அப்படின்னா அடைவர், மேன்மை அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது உயர்வு. இழுக்கம் அப்படின்னா குற்றம், அதாவது ஒழுக்கம் இல்லாதவர்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் அப்படின்னா என்னென்னா நன்மை. நல்ல ஒழுக்கம் இருக்கிறது நம்மளுக்கு அடுத்தடுத்து நன்மையை தான் விளைவிக்கும். நன்மையை தான் நம்மளுக்கு பயன் தரும். ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அது மோசமான விளைவை நம்மளுக்கு தரும். இடும்பை துன்பம், வித்து அப்படின்னா விதை. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவை தீய வலிக்கியும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கமாக வாழ்கிறவங்க தன்னோட வாய் தவறி கூட ஒரு டங் ஸ்லிப்பாகி கூட அவங்க ஒழுக்கம் இல்லாத சொற்கள் இல்லைன்னா தீமை தரக்கூடிய சொற்கள், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்க சொற்களை சொல்லவே மாட்டாங்க. ஒல்லாவே, பொருந்தாது, இயலாவே, வழுக்கி, மறந்து இல்லைன்னா தவறி கூட அவங்க தேவையில்லாத சொற்களை பேச மாட்டாங்க, நடந்துக்க மாட்டாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் அப்படின்னு இங்கே எதை சொல்லுவாங்க அப்படின்னா சான்றோர்கள். நல்ல பண்பொழுக்கத்தில் சிறந்த சான்றோர்கள் இருப்பாங்கள்ல அவங்க கூட ஒத்து வாழ தெரியாதவங்க நம்ம எவ்வளவு தான் அறிவால் எவ்வளோ லெஜெண்ட்ரியாக இருந்தால் கூட நம்ம அது முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே. ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழ். Thank you for watching. Thank you.